முனைவர் சே. பீட்டர் அந்தோணிசாமி, மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கம். இந்த சங்கமானது தமிழகத்தில் இதுவரை எத்தனையோ நூற்றுக்கணக்கான சங்கங்கள் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்காக தோன்றினும் தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக பணியாளர்கள் ஆசிரியர்கள் நலனையே குறிக்கோளாக கொண்டு மாண்புமிகு தங்க தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலோடும் ஆசீர்வாதத்தோடும் அறிவுரைகளோடும் தொடங்கப்பட்ட முதல் முத்தமிழ் சங்கமாகும். இச்சங்கத்தின் உறுப்பினர்கள் கிராமப்புறத்தில் உள்ள ஊராட்சி செயலாளர், தூய்மை பணியாளர்கள் முதற்கொண்டு புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களை சார்ந்த மிகப்பெரிய பேரமைப்பாகும். இச்சங்கத்தில் தொடங்கப்பட்டு 4 மாதங்களுக்குள்ளேயே இதுவரை 25,000 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். தற்போது மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உறுப்பினர்கள் சேர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த எங்களுடைய சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பானது நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒவ்வொருவரும் பற்பல கோரிக்கைகளை, அதிலும் முதல் கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நமது தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதியில் அளித்தது போலவே அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவார் என்ற 100க்கு 1000% அந்த ஆனந்தத்தோடு எங்களிடம் கோரிக்கை வைக்கின்றார்கள். பற்பல கோரிக்கைகள் எல்லா பணியாளர் நிலையிலும் கோரிக்கைகள் இருக்கின்றன. அதிலும் முத்தாய்ப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம், அதை போலவே இந்த டெட் பிரச்சனை, ஆசிரியர்களுக்குள்ள ஊதிய முரண்பாடு, அதை போலவே பதவி உயர்வில் உள்ள முரண்பாடுகள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், பணியாளர்கள், இவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மிக விரைவில் அனைத்தையும் ஒன்று கூட்டி, அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மக்களையும் ஒன்று கூட்டி, உறுப்பினர்களையும் ஒன்று கூட்டி மிக விரைவில் மாண்புமிகு முதல்வரிடத்தில் எங்களது கோரிக்கைகளை எடுத்து கூறி மாநிலம் தழுவிய மாநாடு மாண்புமிகு முதல்வர் தலைமையில் மிக விரைவில் நடத்த இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த சங்கத்தில் உறுப்பினராகவும் அனைவருக்காகவும் அனைத்திற்காகவும் பாடுபடக்கூடிய ஒரே சங்கம் தமிழகத்தின் முதல்வராக மாண்புமிகு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு புதிய நிர்வாகம், ஒரு புதிய ஆட்சி, ஒரு புதிய அணுகுமுறை வளர்ந்திருக்கிறது. சமூக நீதியாக இருக்கட்டும், கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், மருத்துவ நலனாக இருக்கட்டும், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தமிழகத்தினுடைய வரலாறு திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கத்தின் சார்பில் எதிர்வருகிற பட்ஜெட்டில் சில கோரிக்கைகளை எதிர்பார்க்கிறோம். இந்த அரசு எல்லா தரப்பினுடைய மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருகிற அரசாக நாங்கள் நம்புகிறோம். இந்த பட்ஜெட்டிலே முக்கியமான துறை கல்வித்துறை. கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையிலே மிக பிரதானமான கோரிக்கை என்னவென்றால், கல்வித்துறையிலே 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் தான் சம்பளம் அவங்களுக்கு. அந்த ஊதியத்துல 10 வருஷத்துக்கு மேல அவங்க இந்த வாழ்க்கையை நடத்துறாங்க. இன்னைக்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாக்கா ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமான்னா ரொம்ப கஷ்டமான விடயம் தான். ஆக அரசு ஊழியருங்கிற பேர்ல மாணவர்களுக்கு அவங்க பாடத்தை நடத்துறாங்க. பிரதானமான கோரிக்கை அவங்களுடைய நிரந்தரப்படுத்தணும். ஏன்னா இந்த கடந்த தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில 5 ஆண்டுகளுக்கு மேல தற்காலிகமா பணிபுரியக்கூடிய ஊழியர்களை, ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அதை பெரிதும் நம்புகிறோம். ஆக தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும். அதே போல அங்கன்வாடி, சத்துணவுலே நீண்ட காலமாக அவர்கள் தொகுப்பூதியத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அவங்களை அரசு ஊழியராகவே நம்ம அங்கீகரிக்கப்படாம இருக்கிறோம். ஆக தற்காலிக பணியாங்கிறது இந்த அரசுல தேவையில்லை. இந்த அரசு அதை செய்யுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்லா தரப்புலையும் சரி, ஊழலா இருக்கலாம், பணியாளர் நலனா இருக்கலாம், மக்கள் நலனா இருக்கலாம், அதிகார பரவலா இருக்கலாம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்துல பங்கா இருக்கலாம், எல்லோருக்கும் நல்லது செய்யற அரசா இருக்குது. ஆக அரசு அலுவலர், ஊழியர், ஆசிரியர் மட்டத்திலும்
இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும். அதே போல மருத்துவ காப்பீடு திட்டம் இங்க தமிழ்நாட்டில் ஊழியர்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது. அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திலே எல்லா நோய்களுக்குமான ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட திட்டம் தேவை. உதாரணமாக புற்றுநோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற அரிய நோய்களுக்கு அந்த சிகிச்சை இதை கவர் ஆகல. ஆக இந்த காப்பீடு திட்டத்தை அரசே முழுமையாக ஏற்று நடத்த வேண்டும். அதே போல அரசு மருத்துவமனை, அரசு தனியார் மருத்துவமனைகள்ல கேஷ்லெஸ் என்கிற முறையில் முன்கூட்டியே பணம் செலுத்தாத வகையில முழுமையான ஒரு நிதி விலக்கு அளிச்சு சிகிச்சை அளிக்கணும். அந்த கேஷ்லெஸ் முறை கொண்டு வரப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த பட்ஜெட்ல தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கம் எதிர்பார்க்கிறது. இந்த சங்கம் அரசோடு ஏதோ எதிர்போக்கிலே இருக்கிற சங்கம் அல்ல. முழு உரிமையோடு, ஆதரவோடு கோரிக்கைகளை சொல்லி நிர்வாகத்தோடு, இந்த ஆட்சியோடு, அணுகுமுறையோடு செயல்படும் சங்கமாக நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி.